Hi friends, welcome to Jaga Usha Vibes. நம்ம வந்துட்டு ரெகுலரா நம்ம வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு என்ன ஃபுட் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி விளாகவும் நான் நிறைய போட்டுட்டு இருக்கேன். அண்ட் வந்துட்டு அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம், புதுசாக ஏதோ ஒரு ஐட்டம் ட்ரை பண்றேன் அப்படின்னா அதையும் சேர்த்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ நேற்று வந்துட்டு கூட ஆக்சுவலா அவனுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நைட் டின்னர் ரெசிபி நான் ரெடி பண்ணி போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலா டின்னர் ரெசிபி சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்க மறந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அந்த போகாவும் கேரட்டும் வந்து நான் செஞ்சு கொடுத்துட்டேன். ஸோ அது வந்துட்டு ஆல்ரெடி நான் என்னோட டெய்லி விளாக்ல போட்டிருக்கேன். ஸோ யாராவது பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ 6 to 7 monthsக்கு தனியாகவும் 7 to 8 months தனியாகவும் நான் பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு நான் அவனுக்கு வந்து மிட் மார்னிங் வந்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்க போறோம். ஸோ நிறைய பேர் ஆக்சுவலா ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்றத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு மிட் மார்னிங்ல அவனுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து அவனுக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸா வந்துட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். ஸோ இது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த கிரேப்ஸ் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு டிஷ், மீன் ஸ்நாக்ஸ் இது. ஸோ நல்ல கிரேப்ஸா பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்க குழந்தைங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் குவான்டிட்டியில ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து நல்ல நல்ல கிரேப்ஸ் அதில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சுடு தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் வாஷ் பண்ணிக்க போறேன். இதை நம்ம ஏன் ஹாட் வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தோல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் அண்டு அழுக்கு எதாக இருந்தாலும் வந்துடும் அப்படின்றதுக்காக ஒரு 2 to 3 times இது நல்லா சுடு தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நான் இது மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து 6 month பேபிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு நிறைய வேலை, ஏன்னா நம்ம இதுக்கான தோல்லாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து நல்லா ஹாட் வாட்டரில் ஒரு 5 minutes நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் பிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இது வந்து 6 month பேபிக்கு நீங்கள் அப்படி கொடுங்க. ஸோ 7+ month பேபிக்கு நம்ம இந்த மாதிரி தோல்லாம் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 minutes ஹாட் வாட்டரில் அது ஸ்டே ஆனதும் நம்ம வந்துட்டு இதை பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ 2 நிமிஷத்துக்கு மேலேயே ஆச்சு. நான் அதை வந்து அப்படியே ஒரு ஜாரில் மாற்றிடுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம குழந்தைக்கு கொடுத்துட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் வடிகட்டி வாங்கிக்கோங்க குழந்தைங்களுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு, ஏன்னா அது டபுள் ஃபில்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக இதை வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்பயுமே வியானுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஜூஸ் அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபில்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோதான், டக்குன்னு ஈஸியாக கொடுக்கக்கூடிய குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வியான் வந்துட்டு இதை எப்படி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றான் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மாமா என்னடா அவசரப்பட்ட பதுன்னு முழுங்குறேன், நல்லாக்கா? ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து அவனுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ வந்து அவனுக்கு லஞ்சுக்கு என்ன செய்யறேன் அப்படின்றத பார்க்கலாம். வியானுக்கு லஞ்ச் செய்யறதுக்கு வந்துட்டோம். ஸோ வியானுக்கு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு லஞ்ச் தான், இது வரைக்கும் அவனுக்கு கொடுத்தது கிடையாது. ஸோ ஒரு புதுசாக வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் குவிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம், ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு நம்ம செய்யறதுக்கு ரொம்பவும் இருக்கும். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேஸ்ட் மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு நான் என்ன இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா டொமேட்டோ. ஸோ அந்த டொமேட்டோ தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அவனுக்கு வந்து லஞ்ச் செய்யறதுக்கு. ஸோ டொமேட்டோ வச்சு என்னடா செய்ய போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சிங்க அப்படின்னா டொமேட்டோ ரைஸ் தான். ஸோ வந்து 7 months பேபிக்கு வந்துட்டு எப்படி நம்ம வந்து டொமேட்டோ ரைஸ் பண்றது அப்படின்றத நம்ம அதை பார்க்க போறோம். ஸோ இந்த டொமேட்டோவுக்கு வந்து நான் 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன், நல்லா பழுத்ததா எடுத்திருக்கேன். ஸோ நீங்களுமே நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து எடுத்துக்கோங்க. பெருசா இருந்துச்சு அப்படின்னா 1 போதும். நான் சின்னதா இருக்கிறதுனால 2 பீஸ் ஆஃப் டொமேட்டோ எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நான் வந்து ஒரு 4 pieces மாதிரி கட் பண்ணிக்க போறேன். ஃபுல்லாவும் கட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி. ஸோ அதில் வந்து இதை போட போகிறேன்.
ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து டொமேட்டோ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறப்ப எப்பவுமே அந்த தோல் வந்து நம்ம எடுத்து தான் கொடுப்போம். நான் ஆல்ரெடி அவனுக்கு வந்து டொமேட்டோவில் வந்து ஒரு நைட் டின்னர் ஒன்று பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக அது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வியான் ரொம்ப விரும்பியும் சாப்பிட்டான். ஸோ அதனால தான் இன்னைக்கு வந்து டொமேட்டோ ரைஸ் அவனுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நம்ம தோல் பீல் பண்ணுறதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த டொமேட்டோ இது போடுறோம். அண்டு கொஞ்சம் கொஞ்சம் குக் ஆனதான் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் இல்லையா? அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தண்ணியில் வச்சு இது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வெந்ததும் உங்களுக்கே தெரியும் தோல் தனியாக வருது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம வந்துட்டு அந்த கட் பண்ணி எடுத்து தோலை மட்டும் உரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் ஓவராகவே ரோல் ஆகுது. சூடு ஆறினதான் கை வைக்க முடியும். அதனால கொஞ்சம் சூடு ஆறணுதும் நம்ம தோல் மட்டும் எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி தோல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும். இந்த தோல்லாம் மட்டும் நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம். தோல் இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன். ஸோ தோல்லாம் அப்படி வந்துருச்சு. ஸோ தோல் இல்லாமல் தக்காளி வந்து இப்படி மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி மட்டும் ஜாரில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா இந்த மாதிரி. ஸோ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைச்சிருக்கேன். அதை நான் வந்துட்டு ஒரு வடச்சட்டியில் மாற்றிடுறேன். கொஞ்சமாக தண்ணி கூட ஆட் பண்ணி இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து அடுப்பில் வச்சிடலாம். இது அடுப்பில் வச்சுட்டு இது கரெக்டாக ஒரு 5 minutes இது வந்து நல்லா ஒரு மாதிரி கெட்டியாக வரும் இது. ஸோ அது வரைக்கும் கிண்டலாம். நான் இதோட என்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கரெக்டாக ஒரு 5 minutes இது குக் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீட்டில் ரெடி பண்ணி நாங்கள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஒயிட் ரைஸ். ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ண அதே ரைஸ் தான் கொஞ்சம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா நான் வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நீங்கள் ரைஸ் இந்த மாதிரி வைக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த தக்காளி நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் ரைஸ் ஒரு 1/2 hour ஊற வச்சு, ரா ரைஸ் சொல்கிறேன், 1/2 hour ஊற வச்சு அதையும் இந்த தண்ணி ஊற்றுவோம்ல ரைஸுக்கு, அதுக்கு பதில் இந்த தக்காளி தண்ணியை நீங்கள் ஊற்றி ஒரு 4 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராகவே ரெடி ஆகிடும். ஸோ ஆல்ரெடி வச்சு இந்த ரைஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால இந்த ரைஸை வந்து நல்லா நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அது ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கிற வரைக்கும். இந்த தக்காளியில் அப்படி என்னடா ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஸோ அந்த தக்காளியில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் வந்துட்டு ரொம்பவே அது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே வந்துட்டு இந்த தக்காளி இந்த மாதிரி ரைஸ் நம்ம கொடுக்குறது ரொம்பவே சேஃபு. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மரில் குழந்தைங்க வந்துட்டு நம்ம ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும், கரெக்டுங்களா? ஸோ அவங்க ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸில் இதுவும் ஒரு ஃபுட்டு. ஆக்சுவலாக டொமேட்டோவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபுட்டு. அவங்கள வந்து எப்பவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்காக. ஸோ என்னடா இருக்குது டொமேட்டோவில் அப்படின்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க. இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல், குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். ஸோ இதனால இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. ஸோ பச்சை ஸ்மெல் மட்டும் போகணும். ஸோ பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு சூப்பர் ஸ்மெல் வருது, ஃப்ளேவராக வருது. நல்லா இந்த மாதிரி குக் ஆனதும் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரைஸ், அது நல்லாவே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரைஸை இதோட போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா அந்த டொமேட்டோ சாஸ் அந்த பியூரியோட நம்மளா ரைஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா இந்த மாதிரி ரெண்டுமே மிக்ஸ் ஆனதும் பவுலில் மாற்றிடலாம்.
ஒரு சூப்பரான லஞ்ச் வந்துட்டு வியானுக்கு ரெடி ஆயிடுச்சு. வியான் இந்தாமா. ஸோ கண்டிப்பா நீங்களுமே உங்க குழந்தைங்களுக்கு இந்த லஞ்ச் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நிறைய குழந்தைங்க வந்துட்டு டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஒரே மாதிரி ஃபுட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு டெய்லி கொடுக்குறோம் அதே மாதிரி ஃபுட்டு வந்து நீங்க கொடுக்காம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா அவங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்டான ரெசிபிஸ்க்கு, பேபி ஃபுட்ஸ் ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.